அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், புளியை கரைச்சி வச்சுருக்கேன். புளியை கரைக்கிறத நான் காமிக்கல. புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ 2 தக்காளி அதில் கரைச்சி விட்டுக்கிறேன். 2 தக்காளியை பிசைஞ்சு விட்டு கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது இன்னொரு டைப்பும் செய்யலாம் பாருங்கள். வெங்காயம் தக்காளி அப்படியே முழுசாக போட்டு அதை செய்யும்போது அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் டேஸ்ட் செஞ்சு பாருங்கள். இப்போது அடுத்தது வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பல்லாரி வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் அந்த வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது 4 பச்சை மிளகா, பழுத்த மிளகா தான் மீன் குழம்புக்கு. பழுத்த மிளகா போடும்போது நல்லா இருக்கும், சரிங்களா? அடுத்தது உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கடைத்தூள் தான், அதை போட்டுக்கிறேன். 2 தக்காளி 2 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த விழுதையும் அதில் போட்டுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியை அரைச்சி செய்யும்போது குழம்பும் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லா இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு டைம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தக்காளியெல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அடுப்பில் அப்படியே தூக்கி வைக்க வேண்டியது தான். மீனை போட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வைக்கணும். நான் வெலை மீன் தான் எடுத்திருக்கேன். அந்த மீனையும் போட்டுக்கிறேன். போட்டு இப்போது அடுப்பில் இந்த சட்டியை ஏற்றிடலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு இந்த மீன் குழம்பு தூக்கி அடுப்பில் வச்சிடுறேன். பாருங்கள், இப்போது அடுப்பில் வச்சுட்டேன். அது நல்லா இப்போது கொதி வரட்டும். நல்லா கொதி வந்த பிறகு ஒரு தாளிப்பை போட்டுக்கலாம், சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும், தாளிப்பை போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மூடியை போட்டுக்கிறேன். இப்போது 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது மீன் குழம்புக்கு ஒரு தாளிப்பை பார்த்துக்கலாம். தாளிப்பை போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் சட்டி சூடான உடனே அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றி அது சூடாகட்டும். சூடான உடனே வெந்தயம் வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூனுக்கு வெந்தயம் வச்சுருக்கேன். வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் மட்டும் போட்டு நம்ம தாளிக்கும் போது நல்லா மணமாக இருக்கும். வெந்தயம் மட்டும் போட்டு தாளிக்கும் போது பாருங்கள், வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரொம்ப பொரிய விட்டோம்னாக்கா கருவி போயிடும். இப்போது பூண்டு போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கடையில் மீன் குழம்பு வச்சுச்சேன்ட்டு மீன் குழம்பை பார்க்கலாம். பாருங்கள், மீன் குழம்பு எப்படி கொதித்து வருதுன்னுட்டு.
பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதித்து வருது, பார்த்துக்கங்க. இப்போது இந்த மீன் குழம்புக்கு தாளிப்பு போட்டு பார்க்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதை மீன் குழம்புல தூக்கி ஊற்றிடலாம். மீன் குழம்புல இந்த மாதிரி கடுகு போடாமல் வெறும் வெந்தயம் மட்டும் போட்டு தாளிப்பு அதில் போட்டோம்னாக்கா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு சிலர் தேங்காய் கடுகு எல்லாமே போட்டு செய்வாங்க. எங்கள் அம்மாலாம் செய்வாங்க. இது அப்படியே பொரிஞ்சு வரட்டும். இதுக்கடையில் மீனானத்துக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், தலைப்பால், அதையும் ஊற்றிக்கிறேன். இப்போது பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னுட்டு. இப்போது தாளிப்பை போட்டுட்டு உங்களுக்கு நான் திரும்ப அதை காமிக்கிறேன். இப்போது தாளிப்பு பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போது கொஞ்சோண்டு கலருக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு போட்டுக்கிறேன். அது கலர் கொடுக்கும், அதுக்காக தான் அது போடுறது, மற்றபடி ஒன்றும் இல்லை. அதில் உரப்பு இருக்காது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது அதை தூக்கி அந்த மீன் குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போது தாளிச்சதை தூக்கி அந்த மீன் குழம்புல ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா, அதாவது இந்த வடகம் போட்டு தாளிப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி அந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வடகம் போட்டு தாளிக்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ உங்களுக்கு நான் மீன் உடையாமல் எப்படி இருக்குதுன்னு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், உடையாமல் இருக்குதா பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ அதில் கொத்தமல்லி ஒரு சிறிதளவு கொத்தமல்லியை தூவி அதை அடுப்பை அமர்த்திக்கிறேன். அடுப்பை அமர்த்திடுறேன் பாருங்கள், கொத்தமல்லி போட்டேன். இப்போ அடுப்பை அமர்த்திடுறேன். மண் சட்டின்றதுனால நம்மளுக்கு அது ஆல்ரெடி அதை கொதிச்சுக்கிட்டே இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.